Good evening friends, welcome to Unique Eyes Academy Daily Current Affairs. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22 அக்டோபர் 2018 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஹிந்து பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ட் பேஸ்டு ஒரு இஷ்யூ இருக்குது. இது என்ன அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பந்தவகர் டைகர் ரிசர்வ்லேருந்து ஒடிஷாவில் இருக்கக்கூடிய சத்கோஷியா அப்படின்ற டைகர் ரிசர்வுக்கு பார்த்தீங்கன்னா சுந்தரி அப்படின்னு ஒரு டைகரை இப்போ வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் ஏரியா ஒரு கொஷின் வந்தது, கிரில்லேருந்து ஒரு லைனை வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எந்த டைகர் ரிசர்வுக்கு அப்படி வந்து லொக்கேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து கன்கோ அப்படின்னு ஒரு டைகர் ரிசர்வுக்கு. அதே மாதிரி இந்த மேன் வைல்டு அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஒரு இஷ்யூ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், எஸ்பெஷலி அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும் அண்ட் இன்டர்வியூக்கும் யூஸ் ஆகும், ஈவன் ப்ரிலிம்ஸ்க்கும் அது வந்து யூஸாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லிப் சர்வீஸ் டு லேபர் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு இஷ்யூ, எடிட்டோரியல் நீங்கள் பார்க்கலாம். இந்த எடிட்டோரியலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்தியாவில் வந்து நார்தர்ன் ஸ்டேட் எஸ்பெஷலி உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாநிலங்கள்லாம் இருந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சதர்னுக்கு வந்து மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி அன்ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாருமே. ஸோ இப்படி மைக்ரேட் ஆகக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்காங்க அப்படின்னு லாஸ்ட் இயரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து குஜராத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொதுவாகவே இந்த லேபர் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ்னால உள்ளூரில் இருக்கக்கூடிய லேபர்ஸுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆஸ்யூஷுவல் கான்ஃப்ளிக்ட் எல்லாம் ஏற்படும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சீப்பாக வேலை செய்வாங்க, ரொம்ப மினிமம் சேலரி வேஜஸ் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால ஆஸ்யூஷுவல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். பட் இருந்தப்போ இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, அதையும் தாண்டி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 14 மாதம் சின்ன ஒரு குழந்தைய வந்து ஏதோ செக்ஸுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி குஜராத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு பெரிய வயலன்ஸாக மாறினதுனால பயந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு திருப்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை தடுக்கவும் முடியல, அந்த வயலன்ஸை தடுக்கவும் முடியல. ஸோ அந்த வெளியிலேருந்து வந்து அந்த லேபருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கவும் முடியல. இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேட்டாஸ் இல்லை அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போது பீகார்லேருந்து எத்தனை பேர் வந்து வெளியே போகிறாங்க, அந்த அன்ஸ்கில்டு அண்ட் லேபர்ஸாக வந்து வெளியே போகிறாங்க. அதே மாதிரி குஜராத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பேர் உள்ளே வர்றாங்க, அந்த டேட்டாஸும் அவங்கக்கிட்ட கிடையாது. கிட்டத்தட்ட சொல்கிறாங்க ஒரு 40 lakhs to 1 crore வரைக்குமே குஜராத்தில் மட்டுமே வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த லேபர்ஸ், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய லேபர்ஸ் எல்லாம், அந்த மைக்ரேட் லேபர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட 60% வந்து இப்போ வந்து எல்லாருமே திரும்பி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்கிறாங்க. இப்போ முக்கியமாக என்ன, எத்தனை பேர் உள்ளே வராங்கன்றது தெரியாது, எத்தனை பேர் வெளியே போகிறாங்கன்றது தெரியாது. இந்த குஜராத்துக்கும் தெரியாது, பீகாருக்கும் தெரியாது, உத்தரப்பிரதேசத்துக்கும் தெரியாது. அப்போது லேபர் ரிலேட்டடாக ப்ராப்பரான ஒரு டேட்டா வந்து இங்கே கிடையாதுன்னு அர்த்தம். அதனால என்ன, எந்த ஒரு மெஷரும் கவர்மெண்ட்டாலேயும் எடுக்க முடியல. எத்தனை பேர் வராங்கன்னு அவங்களுக்கு தெரியல, எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியல, எத்தனை பேருக்கு எகென்ஸ்டாக என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ இதில் மட்டும்தானே அப்படின்னா இந்த இஷ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லேபர்ஸ், அந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபர் மூவ்மெண்ட், லேபர் வந்து மைக்ரேஷன் நடக்கும்போது அந்த ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பொதுவாக வந்து அந்த ஸ்டேட்டில் ஒருவேளை ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லைன்னா தான் பொதுவாக வெளியிலிருந்து அந்த லேபர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் எக்கனாமியத்தோட க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி இந்த லேபர்ஸ் வந்து உள்ளே வராங்க. இன்னும் சொல்லப்போனால் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1980-85 90ஸ்லேயே வந்து ஒரு ஆக்ட் இருக்கு. ஆஸ் பர் ஆக்ட் வந்து 85% ஆஃப் லேபர் வந்து லோக்கல் லேபர்ஸ் தான் இருக்கணும், ரிமைனிங் லேபர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய லேபர்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பட் இந்த மாதிரியான இதில் வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் லேபர்ஸ்க்கும் சரி, மைக்ரேட் ஆகி வரக்கூடிய லேபர்ஸ்க்கும் சரி ஈக்குவலாக சேலரி கொடுக்கணும். அதையும் யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் மைக்ரேட் ஒர்க்மேன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி லேபர்ஸ்க்கான நிறைய லாஸ் இருக்கு, அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸுக்கான லாஸ் இருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு லாஸுமே வந்து ப்ராப்பராக எந்த ஒரு ஸ்டேட்டுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு டேட்டாஸுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. எத்தனை பேர் போகிறாங்கன்றதே ஃபாலோ பண்ணுறது இல்லை, வர்றாங்கன்றதுலேயே ஃபாலோ பண்ணுறது இல்லை.
இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா மைக்ரேட் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா இது வந்து கண்ட்ரியோட எக்கானமிக்கே ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட 60 to 70% பீப்புள் வந்து குஜராத்தில் அட் அ டைம்ல போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன ஆகும், எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகும், குஜராத்தோட growth என்ன ஆகும், கண்டிப்பா அங்க பாதிக்கப்படும் சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ பீகாருக்கு மட்டுமே இப்போ ஒரு 10,000 பேர் திரும்பி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு அங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டேட் வந்து அவங்க வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ போற ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை, வர ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இந்த இஷ்யூல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் லேபர் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த மாதிரி லேபர் லாஸையும் யாரும் ஃபாலோ பண்றது இல்லை, லேபருக்கான சேஃப்கார்டையும் யாரும் பார்க்கறது இல்லை. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது எப்படி ஒரு கண்டிஷன் லேபர்ஸ்க்கு இருந்ததோ அதே கண்டிஷன் தான் இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடம் சொல்றாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா லாஸ் எல்லாம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அதே மாதிரி டேட்டாஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். எத்தனை பேர் போறாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, ஸோ எத்தனை பேர் ஸ்கில்டு லேபரா இருக்காங்க, எத்தனை பேர் வந்து அன்ஸ்கில்டா இருக்காங்க, ஸோ அன்ஆர்கனைஸ்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அந்தந்த மாநிலங்களும் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அந்தந்த முனிசிபாலிட்டி ஆகட்டும் ஒரு பஞ்சாயத்தோ அவங்களும் அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இது மாதிரி எல்லாம் எடுக்கும்போது தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது ஒரு சாதாரண இஷ்யூ கிடையாது, ரொம்ப முக்கியமான இஷ்யூ. ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய growthல வந்து ஒன் ஆஃப் த பார்ட் யாருன்னா லேபர்ஸ். அப்படிப்பட்ட அந்த லேபர்ஸ் வந்து பிரச்சனை வருது அப்படின்னா அது ரொம்ப முக்கியம் பார்க்க வேண்டியது. இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ நீங்க லாஸ்ட் இயரே கூட பார்க்கலாம், மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மராத்தியஸ்க்கு மட்டும்தான் வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாங்குவேஜ் பேஸ்டா வந்து அந்த என்ன சொல்றது ரீஜனலிசம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது இந்தியாவோட யூனிட்டிக்கு இன்னொரு பிரச்சனையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எக்கனாமிக் growthக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போதான் டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு, இப்போ வந்து ஆதார் கார்டு வந்துருச்சு, சம் அதர் ஐடென்டி கார்டு எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெல்ஃபேர் ஆஃப் லேபர்ஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாத இஷ்யூஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டிக் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த சிலைகள் இந்த மாதிரி இருக்குல்ல, இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாரு இந்த ஆத்தர் அப்படின்னா இந்தியாவில் ஆன்டிக் ஆர்ட் ட்ரெஷரி ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, 1972 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆன்டிக் இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், ஸோ கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களே வச்சிருக்கலாம். ஏன்னா இயர் பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆன்டிக்லாம் நிறைய கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்படி புதுசாக வந்துட்டே இருக்கும்போது அவ்வளோத்தையும் கவர்மெண்ட்டே மெயின்டைன் பண்ணுன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஆன்டிக் எல்லாம்ன்றதை கண்டுபிடிச்சு அப்படியே வைக்கிறதுக்கான ஒரு விஷயமும் கிடையாது. அதெல்லாம் நம்ம என்ன அப்படின்னு இந்த மாதிரி பிரைவேட் செக்டருக்கும் கொடுக்கறது மூலியமா இல்லை மியூசியம் இந்த மாதிரி வைக்கிறது மூலியமா நம்ம இந்தியாவுடைய ட்ரெடிஷன், இந்தியாவுடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், இந்தியாவுடைய அந்த கல்ச்சுரல் ரிலேட்டடான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் கிட்ட மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரைவேட் கிட்ட இருந்தால் உடனே வந்து இப்போ நீங்க பார்க்கலாம் சிலை கடத்தல் அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருக்கோம். ஒரு பிரைவேட்டு கிட்ட இந்த மாதிரி சிலைகள் இருந்தால் உடனே வந்து அது சிலை கடத்தல் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இடம் சொல்லிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்கலாம். ஸோ பட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வச்சிருக்கலாம், ஆனால் கவர்மெண்ட் எப்போ கேட்டாலும் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது மூலியமா வந்து ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் அண்ட் அதர் நாலேஜஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்னொரு பேக்ரவுண்டு இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஓரியன்டேஷனை வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இது நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ப்ரெசன்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு ரிலேட்டடா நீங்க வந்து இது ஒரு சின்ன ஒரு ஃபேக்டா எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு சின்ன ஒரு ஃபேக்டர் நீங்க பார்த்துக்கலாம். இந்தியா ஹப் டு எனி சேலஞ்ச் பிரைம் மினிஸ்டர். இதுல பாத்தீங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு ஒன்று இண்டிபெண்டன்ஸ் காலத்தில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு 1942 and 43ல, எஸ்பெஷலி 42ல. ஸோ கிட்டத்தட்ட 75 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஸோ அதோடைய ஒரு செலிப்ரேஷனாக வந்து ஒரு கமெமரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசியிருந்தாரு. பட் அது வந்து எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவார். பட் இது இல்லை நமக்கு. ஸோ அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்றத வந்து அதை பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கொஞ்சம், ஏன்னா பொதுவாகவே 75 இயர்ஸ் 100 இயர்ஸ் 50 இயர்ஸ்ன்னு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அந்த காலகட்டத்தில் நடந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ரீகால் பண்ணி வச்சிருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்றது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜப்பான் போனார். ஜப்பான் போகிறதுக்கு முன்னாடியே மோகன் அண்ட் ராஜ் பிகாரி போஸ் அவங்க 2 பேரும் என்ன பண்ணா, ஆல்ரெடி பிரிட்டிஷ் ஆர்மி ஜப்பான்கிட்ட தோத்துருந்தாங்க இல்லையா. அப்போ ஜப்பான் வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்போ பிடிச்ி வச்சிருக்கும் போது யாருன்னா அதில் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் எல்லாம் இந்தியன்ஸ் தான். ஸோ அவங்கள வச்சு தான் அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியை ரெக்ரூட் பண்ணி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ரெடியாக வச்சிருந்தாங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் போனோடனே அவருக்கு வந்து அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அலாங் வித் ஜப்பான் ஃபோர்ஸோட பிரிட்டிஷை வந்து அப்போஸ் பண்ணார். பட் அவங்க வந்து அது வந்து ரொம்ப முக்கியம், இண்டிபெண்டன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்தது இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்றது. ஸோ இந்த ஒரு ஃபேக்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் மாடர்ன் இந்தியா படிக்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக அதை ரிலேட் பண்ணி படிச்சிருங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா US to pull out of Russia missile pact அப்படின்றாங்க. 1987 கார்பஷேவ் அண்ட் US 2 பேரும் US பிரசிடென்ட்டும் ஒரு சைன் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டி என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரீட்டி படி என்ன அப்படின்னா 500 to 5000 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட் அது மேக்ஸிமம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. பட் இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ரஷ்யா வந்து ஆல்ரெடி ஈவன் லாஸ்ட் 2 டிகேடுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து இந்த ட்ரீட்டியை வந்து அவங்க வயலேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து இப்போ வந்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, இப்போ திருப்பி அதை வந்து சைன் பண்ண முடியாது, அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்டிலேருந்து நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்டி அவங்க வந்து ரெனுவல் பண்ணலை, ஃபர்தராக வந்து ட்ரீட்டியை சைன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்டி பார்த்தீங்கன்னா கோல்டு வார் பீரியடில் யூஎஸுக்கும் வந்து USSR சோவியத் ரஷ்யாவுக்கும் நிறைய ட்ரீட்டிஸ் எல்லாம் போட்டாங்க. START 1, START 2 அந்த மாதிரி INF இந்த மாதிரி நிறைய ட்ரீட்டி. இதெல்லாம் என்ன அப்படின்னா டிஸ்ஆர்மமெண்ட் ட்ரீட்டி. 2 பேருக்குள்ள வந்து ஆர்ம்ஸ் ரேஸ் கொண்டு வந்து அந்த ஆர்ம்ஸ் ரேஸே ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் வார் அப்படின்னு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அந்த காலகட்டத்தில் வந்து ட்ரீட்டிஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு ட்ரீட்டி தான் இந்த INF ட்ரீட்டி அப்படின்றது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுடைய இன்டர்நேஷனல் ரிலேஷனில். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் US ரஷ்யா அப்படின்ற ரிலேஷன் வந்து ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி US சீனா ரிலேஷனும் கொஞ்சம் மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால இந்த இஷ்யூவை நீங்கள் பார்க்கல. இப்போ ரீசெண்டாக ரஷ்யா USல இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ஸில் இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அது மட்டும் இல்லை அந்த ட்ரீட்டியே உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கோல்டு வார் பற்றி ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோல்டு வார் 1945 யூஎஸ்க்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு வார் தான் கோல்டு வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 பேரும் கேபிட்டலிசமா கம்யூனிசமா அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஒரு பனிப்போர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 1990 வரைக்கும் இருந்தது. 1990 சோவியத் ரஷ்யா வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு டியூ டு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். கார்பஷேவுடைய ரிஃபார்ம், அதே மாதிரி எக்கனாமிக் ஸ்லோ டவுன், இந்த மாதிரி பல ரீசன்னால வந்து சோவியத் ரஷ்யா டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 90s கோல்டு வார் முடிவுக்கு வந்துருச்சு. அது பட் இருந்தாலுமே நேட்டோவோட டாமினன்ஸ் இன்னும் அப்படியே தான் இருந்தது. ஸோ நேட்டோவுடைய ஃபியருக்காக திருப்பி ரஷ்யா த சக்சஸர் ஆஃப் USSR யாருன்னா ரஷ்யாவும் என்ன பண்ணுச்சுன்னா திருப்பி அந்த மிசைல் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த 2 பேருக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா US பிரசிடென்ட் எலெக்ஷனில் கூட ரஷ்யா வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இது ரிலேட்டடாக ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட், ஒரு ஜிஸ்ட் தான் நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ரிலேட்டடாக நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ்னால் இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ.